ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐஸ்வர்யா யூடியூப் சேனல். நம்மளோட சேனலில் இன்றைக்கி இணை மோனை, பொழிப்பு மோனை, ஒருவு மோனை, கூழை மோனை, மேற்கதுவாய் மோனை, கீழ்கதுவாய் மோனை, முற்று மோனை இதெல்லாம் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு 4 சீர் கொடுத்துருக்காங்கன்னா இந்த 4 சீர்க்குள்ளே மாற்றி மாற்றி வர்றது தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி எந்தெந்த சீர் ஒன்றி வந்துச்சுன்னா என்னென்ன மோனை அப்படிங்கிறத, என்னென்ன பேர் கொண்ட மோனை அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த எக்ஸாம்பிள் எடுத்துங்க. தக்கார் தகவலார் என்பது அவரவர். இதில் வந்து பார்த்திங்கன்னா முதல் சீரும் ரெண்டாவது சீரும் இரண்டாவது சீரும் ஒரு எழுத்து வந்துச்சு அப்படின்னா, ஒன்றி வந்தது அப்படின்னா அது இணைமோனை தொடை. அடுத்து இந்த 4 சீர் உள்ள எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இதில் ஒன்றாவது சீரு, மூன்றாவது சீரு 1 3 ஒன்றி வந்தது அப்படின்னா, அதாவது இங்கேயும் நான் வந்திருக்கு, இங்கேயும் நான் வந்திருக்கா, அப்போ 1 3 ஒன்றி வந்தது அப்படின்னா பொழிப்பு மோனை தொடை. அடுத்து ஒருவு மோனை தொடை அப்படின்னா 4 சீரில் 1வது சீரும் 4வது சீரும் முதல் எழுத்து ஒன்றி வந்தது அப்படின்னா அது ஒருவு மோனை தொடை. அடுத்து கூழை மோனை தொடையில் பார்த்தீங்க அப்படின்னா 1வது சீரு, 2வது சீரு, 3வது சீரு வரிசையாக ஒன்றி வந்தது அப்படின்னா அது கூழை மோனை தொடை. மேற்கதுவாய் மோனை தொடை அப்படின்னா 1வது சீரு, 3வது சீரு, 4வது சீரு. ஓகேங்களா, 1வது சீரு, 3வது சீரு, 4வது சீரில் முதல் எழுத்து ஒன்றி வந்தது அப்படின்னா அது மேற்கதுவாய் மோனை தொடை. அடுத்து கீழ்கதுவாய் மோனை தொடை அப்படின்னா முதல் சீர், 2வது சீர், 4வது சீர். ஓகேங்களா, முதல் சீர், 2வது சீர், 4வது சீரில் முதல் எழுத்து ஒன்றி வந்துச்சு அப்படின்னா அது கீழ்கதுவாய் மோனை தொடை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முற்று மோனை தொடை அப்படின்னா வந்தது முதல் சீர், 2வது சீர், 3வது சீர், 4வது சீர் 4 சீர்லையுமே முதல் எழுத்து ஒன்றி வருவது தான் முற்று மோனை தொடை. இது மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா என்னோட சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.